வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த் அப் சேனல். இந்த பதிவில் தூய மல்லி அரிசியில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிகமான ஊட்டச்சத்து இருக்கிற தூய மல்லி அரிசியில் நம்ம மஷ்ரூம் பிரியாணி இன்றைக்கி செய்ய போகிறோம். இன்றைக்கி நான் மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு 100 கிராம் தூய மல்லி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிடலாம். தூய மல்லி அரிசி இப்படி தான் இருக்கும். 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 ஹவர் இதை ஊற வச்சிடலாம். இது இப்படி இருக்கட்டும். கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். மண் சட்டி ஒன்று போட்டுடலாம். மண் சட்டி நல்லா சூடான உடனே 1 டீஸ்பூன் நெய்யும் 1 டீஸ்பூன் ஆயிலும் அப்ளை பண்ணிடலாம். நல்லா சூடான உடனே ஒரு சின்ன துண்டு பட்டையும் 2 கிராம்பும் 1 நட்சத்திர சோம்பு சேர்த்துடலாம். 2 ஏலக்காயும் 1 பிரிஞ்சி இலையும் 1 துண்டு கல்பாசியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். 1/4 டீஸ்பூன் சீரகமும் 1/4 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துடலாம். மீடியமான சைஸ் வெங்காயம் 2 அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அரிசி 1 மணி நேரம் ஊறிடுச்சு. நல்லா ஊறி வந்துடுச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது இப்படி இருக்கட்டும். வெங்காயம் வதங்கி ஒரு 2 நிமிஷத்தில் பச்சை மிளகா ஒன்று சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கைப்பிடி புதினாவையும் 1 கைப்பிடி கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறிட்ட பிறகு 1 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூனும், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலும், மஞ்சத்தூள் 2 பிஞ்சு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் தயிரை ஆட் பண்ணிக்கலாம். தயிரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தயிர் போட்ட உடனே நம்ம கிளற ஆரம்பிச்சிடணும், இல்லைன்னா திரியாக ஆகிடும். அதனால் தயிர் போட்ட உடனே நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ மஷ்ரூமை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தூய மல்லி அரிசிக்கு தண்ணி மெஷர்மெண்ட்டு, இப்போ நம்ம 1 கப்பு அரிசி எடுத்தோம் அப்படின்னா 2.5 கப்பு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணியை சேர்த்துட்டு கவர் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு நம்ம அரிசியை சேர்த்து விட்டுடலாம். இப்போ நம்ம உப்பு திட்டம் செக் பண்ணிக்கலாம். உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் தூய மல்லி அரிசி குக் ஆகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். அதனால் நம்ம 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திறந்து கிளறி விட்டுக்கலாம். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க,
தூய மல்லி சாதம் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சாதமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம இந்த மெத்தடில் மஷ்ரூம் பிரியாணி செய்யும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.